3.6.9 இந்த படத்தோட ஹீரோ பாக்யராஜ் ஒரு சர்ச்சில் ஃபாதராக இருக்கார். அந்த சர்ச்சையை அவர் தான் அந்த ஊர் மக்களுக்காக கட்டி கொடுத்துருக்காரு. அதனால் ஊருக்குள்ளே அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. எல்லாருமே அவங்ககிட்ட வந்து பாவம் மன்னிப்பு வாங்க, ஜெபம் பண்ண இதுக்கெல்லாம் வராங்க. அன்றைக்கி ஒரு நாள் பிரார்த்தனை கூட்டத்தப்போ பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு சில குடும்பங்கள் வந்து இவர் ஃபாதரே கிடையாது, வேற என்னமோ பண்ணுறாரு அந்த சர்ச்சுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிர்ப்பான கூட்டங்களும் இருக்குது. எல்லாருமே சேர்ந்து அன்றைக்கி பிரார்த்தனை கூட்டத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு 4-5 பேர் அந்த சர்ச்சை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. கன்னுகளோட எல்லா கதவுகளையும் மூடிட்டு யாரும் வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ்கிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கேட்டு கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவர் எதையுமே வாயை திறக்காமல் கம்முன்னு இருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தராக சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 பேரை சுட்டு தள்ளிட்டாங்க. இப்போ நீ அந்த ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்குறியா இல்லை ஒவ்வொருத்தனா செத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்றாங்க. ஊர் மக்களுக்கெல்லாம் கோபம் ஆயிடுச்சு. உள்ளே இருக்கிறவங்களுக்கு எங்கள் உயிரை விட உனக்கு என்னையா பெருசாக போச்சு, நீ பாதரே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்குமே அவர் வாயை திறக்கல. கடைசியில் ஒரு கர்ப்பிணி தலையில் கண்ணை வச்சதும் வேறு வழியே இல்லாமல் அவர் உண்மையை சொல்லிடுறாரு. அவர் கண்டுபிடிச்ச டிவைஸ் டெலிபோர்ட்டேஷன் டிவைஸ். அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்ணு வைக்கும் நொடிக்குள்ளே போயிடுற மாதிரி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. அந்த டிவைஸ்க்கான ப்ளூ பிரிண்ட்டை கேட்டு தான் அவனுங்க அந்த சர்ச்சை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. அதை கொடுத்தாரா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படின்றதான் மீதி கதை. கதையாக கேட்கும்போது நல்லா இருக்குது. அது போக ஃபேஸ்புக்கில் வேறு நிறைய மீம்ஸ் போட்டிருந்தானுங்க. செம்ம படம், அவார்டு வின்னிங் படம், 89 நிமிஷம்ங்கன்னு சொல்லி அவங்க பேச்சை கேட்டுட்டு பார்த்தேன் நானும் அந்த படத்தை. ஆனால் சோகம் என்னன்னா முகேஷை எங்களால் காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24.